பெரியாரும் அண்ணலும் இந்த சாதி ஒழிப்பு களத்தில் பல போராட்டங்களை பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். குறிப்பாக பெரியாரை எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சேரன்மாதேவி குருகுலம் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது வகுப்பாரி உரிமை போராட்டமாக இருக்கட்டும், அல்லது சட்ட எரிப்பு போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பெரியாருடைய ஒரு ஐகான் ப்ரொட்டஸ்டாக நம்ம சொல்ல முடியும். பெரியார் இந்த போராட்டத்தின் மூலமாக பெரியார் ஒரு பெருந்தலைவராக இந்த மக்கள்கிட்ட அறியப்பட்டார். அதே நேரத்தில் இந்த போராட்டத்தின் மூலமா இந்தியா முழுக்க இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ் என்ற ஒரு பேர் இயக்கத்தினுடைய சேஞ்ச் ஓவர்ஸே இந்த போராட்டத்தின் மூலமாக தான் நடந்தது. வைக்கம் போராட்டம் அல்லது சேரன்மாதேவி குருகுலம் போராட்டம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். சேரன்மாதேவி குருகுலம் போராட்டத்தை பற்றி கடைசி அந்த நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக ஒரு நிமிரும் வாசல் வட்டத்தில் நான் பேசினேன். அப்போது சேரன்மாதேவி குருகுலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத அந்த போராட்டத்தை வந்து ஒரு சின்ன விஷயங்களாக சொல்லிடுறேன். சேரன்மாதேவி குருகுலம் வந்து சுப்பிரமணிய ஐயர் அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா, ஒரு குருகுலத்தை இந்தியன் கல்ச்சரோட கொண்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் கிட்ட பேசி போராடி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. அப்போது காங்கிரஸும் அதுக்கு சம்மதிக்குது. என்னென்னா, நமக்கு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் தானே. சரி, அப்போ நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அல்லது நம்ம நாட்டுக்கு தேவையான வரலாறை, நம்ம நாட்டினுடைய வரலாறை சொல்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கட்டுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து அனுமதி பெற்று அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய உடனாக இருந்த தலைவராக இருந்த தலைவர்கள் வந்து அந்த போராட்டத்தை அந்த குருகுலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த குருகுலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, இங்கே ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அப்போது அவர் வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய தலைவராக இருக்கார். ஓமந்தூராருடைய மகன் வந்து சேரன்மாதேவி குருகுலத்தில் படிக்கிறாப்புல. அப்போது சேரன்மாதேவி குருகுலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு நாள் பார்ப்பனர்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போது அந்த குருகுலத்தில் இருந்த ஆசிரியர்கள் அவரை அடித்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போது அந்த குருகுலம் என்பது ஒரு கேம்ப் மாதிரி தான் நடக்கும். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் சிஸ்டமாக அல்லது ஒரு காலேஜ் சிஸ்டமாக அந்த குருகுலம் நடக்காது. அந்த குருகுலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குருகுலத்தில் அவர் அடிச்சிடுறாங்க. கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டில் போயிட்டு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் திரும்பவும் குருகுலத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, ஏன் போக மாட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படி என்ன நடந்தது அங்கே, உனக்கு என்ன படிக்கிறதுல இஷ்டம் இல்லையா, நான் வந்து இந்த ஊருடைய பெரிய தலைவராக இருக்கிறேன், நான் பேசினா நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நீயே போயிட்டு அந்த குருகுலத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான அட்டூழியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா, ஓமந்தூர் ராமசாமியோடைய மகன் வந்து அவர்கிட்ட சொல்கிறார். அப்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, சாதி ரீதியான ஒரு தீண்டாமை நடக்குதா, பார்ப்பனர்கள் நான் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தனித்தனி சாப்பாடு போடப்படுதா அப்படின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் பெரியார்கிட்ட சொல்லிடுறாரு. அப்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பெரியார் வந்து அங்கே போராட்டம் நடத்துகிறாரு. அதன் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் இந்த போராட்டம் காங்கிரஸினுடைய தலைமைக்கே போகுது. அந்த காங்கிரஸினுடைய தலைமைக்கு போன பிறகு காந்தியார் இதுக்குள்ளே தலையிடுறாரு. காந்தியார் ஒரு உருட்டுனார்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, உருட்டுலாம் நிறைய உருட்டுவாங்க காங்கிரஸ்காரங்க பார்ப்பனர்கள்லாம். இப்போ காந்தியார் என்ன தெரியுமா சொன்னார், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இண்டிவிஜுவல் ரைட்ஸ்னால், நான் யார் கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது ஒரு உரிமை எனக்கு இருக்குது, அதன் அடிப்படையில் சேரன்மாதேவி குருகுலத்தில் நடக்கிறது சரிதான் அப்படின்னு சொன்னார். அப்போ தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக அதை எதிர்த்து போராட்டத்தின் விளைவாக தான் ஒரு கட்டத்தில் அந்த குருகுலமே மூடப்படுது. அந்த குருகுலம் மூடினதன் அடிப்படையில் காங்கிரஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம் அப்படின்னா, அது வரைக்கும் காங்கிரஸில் பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. 1924 இந்த சேரன்மாதேவி குருகுலம், அதன் பிறகு வந்த வைக்கம் போராட்டம் தான் காங்கிரஸுக்கு ஊடாரவே உள்ள இருந்த தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு காந்திக்கு பின்னாடி போனவங்க எல்லாமே காந்தி என்ன இப்படி ஒரு சாதி வெறியராக இருக்காரு, அல்லது மனுசாஸ்திரத்தை ஆதரிக்கிறவராக இருக்காரு, சாதிய நடைமுறைகளை ஆதரிக்கிறவராக இருக்காரான்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் அப்படின்னா அது சேரன்மாதேவி குருகுல போராட்டம் தான். அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்மளுடைய கல்வி முறைகளில் எந்த விதமான ஏற்பாடு, அதாவது சாதி ரீதியான ஒரு பிரிவு
பிராமின் அண்ட் நான் பிராமின்ற ஒரு பிரிவு இல்லாமல் வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இது இங்கே நடக்குது. இப்போ இதே போன்று வடநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு இதே மாதிரியான ஒரு போராட்டம். அது என்ன போராட்டம் அப்படின்னா, மகத் சௌத்ரா குலத்தினுடைய அதில் நீர் எடுக்கிற போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை வந்து எப்படி நடத்துகிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1926 இந்த போராட்டத்துக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துக்கிட்டே வருது. 23 வந்து போலே அப்படின்ற ஒரு சீர்திருத்தவாதி, அது வந்து ஒரு நான் பிராமினாக இருந்தாலும் பம்பாய் மேலை சபையில் வந்து ஒரு தீர்மானம் போகிறார். என்ன தீர்மானம் போகிறாருன்னா, பொது பகுதிகளில் எல்லோரும் போயிட்டு நீர் எடுக்கலாம், பொது பகுதியான கணர்கள் அல்லது மற்ற இடங்கள் எல்லாருமே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் போய் அங்கே போய் கலந்துக்கலாம், அங்கே புழங்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை மேலவை சபையில் போடுறாரு. ஆனால் இதை மகத்தினுடைய அந்த நகராட்சி வந்து இதை ஏற்றுக்கலை, அதை அப்படியே புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை ஏற்றுக்காத நகராட்சிக்கு ஃபண்டு தரமாட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு தீர்மானம் போடப்படுது. அப்போ தான் மகத் நகராட்சி என்ன சொல்லுதுன்னா, அவங்க சரி குளத்தில் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த தீர்மானம், அந்த நகராட்சி மன்றம் தீர்மானம் போட்ட பிறகு கூட பல ஆண்டுகள் அந்த குளத்தில் தண்ணி எடுக்கவே இல்லை. அப்போது நம்ம அம்பேத்கர் அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறார். சரி, ஒரு மாநாடு நடத்துவோம். அந்த மாநாடு நடத்தி முடித்த பிறகு நம்ம எல்லாருமே அந்த குளத்தை நோக்கி போயிட்டு தண்ணீர் எடுக்கிற போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் பல விஷயங்கள் பேசுகிறாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எப்படி மாறணும், நீங்கள் எந்த உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஒரு பார்ப்பனர் அடியாட்களாக நீங்கள் இருக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கிறீங்க, இதெல்லாமே பேசிட்டு நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்க இந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்போ இந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்கலான்னு போயிட்டு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கிற ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது அம்பேத்கர் அவர்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு பொய்யான வதந்தியை உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு சாதி இந்துக்கள் வெறியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே வந்து எல்லோரையும் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட எங்கள் எல்லோரும் ஊருக்கு கிளம்புற ஒரு போக்கு, கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துக்கு 100 மைல் நடந்து வந்தவங்களாம் உண்டு. இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிட்ட நடந்தே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மக்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போது அப்படி வந்தவங்க திரும்பவும் ஊர் பிரிஞ்சு போகும்பொழுது அந்த சாதி வெறியர்களால் தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட போது அம்பேத்கர் வந்து ரொம்ப பொறுமையாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, இது எந்த வகையிலும் கலவரமாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல ஆயிரம் மக்கள் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்போவே நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அம்பேத்கர் எந்த விதமான வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்துட்டு, வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், இதை நான் சட்ட ரீதியாக அணுகிறேன்னு சொல்லும் போது சட்ட ரீதியாக போகிறாங்க. சட்ட ரீதியாக போகும்பொழுது கிட்டத்தட்ட இது வந்து ஜூன் மாதம் நடக்குது. ஜூன் மாதம் முடிஞ்சு திரும்பவும் செப்டம்பர் மாதம் நடத்துகிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் இதுக்கான ஒரு போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி ஒரு கட்டத்தில் அவங்களே இந்த குளத்தில் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்தது. இது 1926 இந்த வாக்கில் நடக்குது. ஸோ இப்போது இந்த 2 போராட்டத்தையும் ஒப்பிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஒருத்தர் தன்னுடைய உரிமை சார்ந்து போராடுறாரு, இன்னொருத்தர் தனக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை. தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். ஒருத்தர் தனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தன் மக்களினுடைய உரிமைக்காக போராடுறாரு. தந்தை பெரியார் அவர்கள் அதே உரிமை தான், ஆனால் பெரியாருக்கு அதில் பாதிப்பு இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட இல்லை. அப்போ பெரியாருனுடைய போராட்டமும் அண்ணல் அம்பேத்கரனுடைய போராட்டமும் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 ஸ்டோரியை நான் சொன்னேன். 2 பேரும் வெவ்வேறு விதமான சூழல்களில் வளர்ந்தவங்க, பிறந்தவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு ஒரு சாதி ஒழிப்பு பற்றி பேச முழுது, இப்போ எனக்கு முன்னாடி வந்து பேசினார்ல நம்ம பேரன்பு சொன்னார்ல, இங்கே பெரியாரை தலித்து விரோதிகளுக்கு எதிராக சித்தரிக்கிறாங்க, அம்பேத்கரை பெரியாருக்கு எதிராக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதுக்கு தான் இந்த 2 கதையும் நான் சொன்னேன். பெரியாருக்கு தொடர்பே இல்லாத, பெரியாருக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத ஒரு போராட்டத்தை இந்த மண்டியில் எடுத்தார்னா அது பெரியாருக்கு மட்டும்தான் நடந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரியார் பணக்கார வீட்டில் பிறந்திருக்காரு, அம்பேத்கர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்காரு, பெரியார் ஒரு உயர் சாதியில் பிறந்திருக்காரு, அம்பேத்கர் ஒரு தாழ்ந்த சாதியில் பிறந்திருக்காரு, பெரியார் ஆணாக பிறந்திருக்காரு.
இந்த பக்கம் பெண்களுக்காக போராடுறாரு. இப்போ எல்லா விதத்திலையும் முரண்பட்ட ஒருத்தங்க ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தில் எப்படி இருக்க முடியுன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. படிக்கும்பொழுது எனக்கு கிடைச்ச ஆச்சரியம் என்னென்னா, எப்படி ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான ஒரு தளத்தில் இருக்காங்க, ஆனால் அதே ரெண்டு பேர் ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் இந்த மண்ணின் விடுதலை, இந்த மக்களின் விடுதலை. அதுலேயும் அவங்க ரெண்டு பேரும் தெளிவாக இருந்திருக்காங்க. என்ன மாதிரி விடுதலைனா, அவங்க அரசியல் விடுதலை விட சமூக விடுதலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதுதான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இந்த ஜாதி ஒழிப்பில் ஒருமித்த கருத்தோடு இருந்ததற்கான ஆதாரம். சரி, பெரியாருடைய அந்த போராட்டத்தில் அவர் அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான அணுகுமுறை வச்சுருந்தாங்கன்னா, தர்க்க ரீதியாக, ஆழமான, இலக்கில் உறுதியாக, இந்த மூணு விஷயத்தையும் அவங்க ஒரு சாதி ஒழிப்பிலையும் மூணு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. தர்க்க ரீதியாக எப்படி அப்படின்னா, பெரியார் வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசும்பொழுது இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது ஏன் ஏற்றுக்க மாறீங்க, ஒரு விஷயம் கெட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாறீங்கன்றதுக்கு ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு கிணறு. அந்த கிணத்துல குடிச்சா நம்ம பாவம்லாம் போகணும்னு வச்சுக்கிங்களேன். சரி, வச்சுக்கிட்டிங்களா, ஓகே. அப்போ அந்த கிணத்துல ரொம்ப விஷம் வந்து கலந்துருக்கு, அல்லது அந்த அந்த கிணறு கெட்டு போயிருக்கு. அந்த கிணத்துல போய் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும், குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புலாம் சரிசரங்காயிடும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மலாம் என்ன சொல்லுவோம், அந்த கிணத்து தண்ணீரை ஏதாவது மருந்து ஊற்றி சுத்தப்படுத்த பார்ப்போம். சரி, அந்த மருந்து ஊற்றிட்டியா, அப்போது அந்த கிணறு சுத்தமாகலை. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த கணத்தில் இருக்கிற தண்ணியை நான் வெளியேற்றிடுவேன், வெளியேற்றிட்டு அந்த கணத்தை சுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படியும் பண்ணி அது சுத்தமாகலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கணத்தில் இருக்கிற ஊற்றில் தான் பிரச்சனை. ஊற்றை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதாவது கணத்தினுடைய ஊற்றில் பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் ஊற்றை நீங்கள் எந்த வகையிலையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா ஒரே வழி அந்த கணத்தை மண்மூடி அழிப்பது தான். இதுதான் தந்தை பெரியார் தர்க்க ரீதியில் தன்னுடைய சாதிய எதிர்ப்பு உணர்வை ஊற்ற விதமாக சொன்ன ஒரே வார்த்தை. இந்த சாதி என்பது நீங்கள் எந்த விதத்திலையும் மருந்து கொடுத்தோ மாற்று விஷயங்கள் செய்தோ மாற்றவே முடியாது. இந்த இந்து மதம் இப்படியாப்பட்ட அழுக்குகள் நிறைந்த ஒரு மதம். இந்த கணறு எப்படி தீண்டப்படாத அளவுக்கு தூய்மையற்ற நிலையில் இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் இந்த இந்து மதம் தீண்டப்படாத அளவிற்கு தூய்மையற்ற நிலையில் இருக்கிறதுக்கு. அதை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, அந்த கணத்தை எப்படி மண்ணை மூடி அழிச்சோமோ அதே மாதிரி இந்து மதத்தையும் இந்த சாதியத்தையும் மண்ணை மூடி அழிக்கணுன்றார். இந்த அளவுக்கு தர்க்க ரீதியாக எதிர்க்கிறாரு. சரி, இந்த இந்து மதத்துக்கு ஆதரவாக யாரை சொல்கிறாங்க? நம்ம இந்து மதம்னு ஒன்றே நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை ஜாதியத்துக்கு எதுக்கு ஆதரவாக என்ன சொல்கிறாங்க? ஜாதி வந்து எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது மதம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு? மதம் எங்களுடைய கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணி இருக்கக்கூடாது என்கின்றவை போன்ற கொள்கை தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலைகளின் நெருப்பால் குழம்புகளால் எரிக்காமலோ, சமுத்திரத்தின் பொங்கி மூழ்கி செய்யாமலோ, பூமி பிளவின் அழிச்சொழிக்காமலோ, சண்ட மாரத்தால் துகள்களாகலமோ விட்டிருப்பதை பார்த்து கூட ஒரு கடவுள் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்வதென்றால் இதை எப்படி பார்ப்பது அப்படின்னு அவங்க பார்வைக்கு அதை விட்டுறார். இவ்வளோ பிரச்சனை உள்ள ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. தர்க்க ரீதியாக ஆழமாக இலக்கில் உறுதியோட ஒரு விஷயத்தை எதிர்க்கிறார் அப்படின்னா பெரியாருக்கு இந்த ரெண்டு உதாரணம் போதும். நீ எதெல்லாம் முன்னாடி நிறுத்துறியோ அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட ஆயுதம் இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு மதம் இருக்குன்னா, அந்த மதத்தை வழிபடுத்துறதுக்கு ஒரு கடவுள் இருக்குன்னா, இந்த கடவுளை ஒழிக்க இந்த இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த கடவுளை நீ கடவுள்னு சொன்னால் என்ன, சொல்ல கட்டி என்ன அப்படின்றத பெரியார் தர்க்க ரீதியாகவும் ஆழமான கருத்துக்களோடு ஒழிக்கிறார். இதே பாட்டை அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறார். இதே விஷயத்தை இதே கொஞ்சம் கூட சேஞ்ச் ஓவரே இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, உன்னை மனிதராகவே ஏற்றுக்கொள்ளாத மதத்திலும் இன்னும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கல்வி கற்கவே அனுமதிக்காத நேரத்தில் இன்னும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கோயிலுக்குள் நுழைவதை தடுக்கும் அதற்குள் ஒரு மதம் இருக்கிறது என்றால் இன்னும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? தண்ணீருக்கான உரிமை கூட தர மறுக்கும் மதத்தில் இன்னும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு எப்படி பெரியார் ஒரு மதத்தை, ஒரு சாதிய சிந்தனையை தர்க்க ரீதியில் ஆழமான கருத்துக்களோட எதிர்த்தாரோ அதே தர்க்க ரீதியில் ஆழமான கருத்துக்களோட அம்பேத்கரும் சரிசமமாக எதிர்த்திருக்கார். கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய கொள்கையும்
ஒருமித்த கருத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், 2 பேரும் வெவ்வேறு சூழலில் பிறந்தவங்க, 2 பேரும் வெவ்வேறு சூழலில் வளர்ந்தவங்க, 2 பேருக்குமான இலக்கு ஒன்று. இது மனித சுதந்திர சமூக சுதந்திரம் அடைவது, மனித சமூக சுதந்திரம் அடைவது அப்படின்றதுல 2 பேர் இலக்காக ஒன்றா வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சாதிய ஒழிப்பில், அவங்களுடைய சாதிய ஒழிப்பினுடைய அணுகுமுறையில் இன்னொரு மாற்றம் இருக்குது. என்ன அப்படின்னா சமத்துவம், உரிமை சார்ந்து. அம்பேத்கர் ஒரு இடத்துல உரிமை சார்ந்து பேசுகிறார் அப்படின்னா பெரியாருக்கு உரிமை சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? பெரியாருக்கு ஜாதி ரீதியாக இது மறுக்கப்பட்டது, பெரியாருக்கு ஜாதி ரீதியாக இந்த இடத்துல அவரை புறக்கணிச்சாங்க, பெரியாருக்கு ஜாதி ரீதியாக இந்த மாதிரியான உரிமைகள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்லை. ஆனால் 2 பேரும் நேர்கோட்டில் நிற்கிறாங்க. சமத்துவம், உரிமை சார்ந்து ஜாதி ஒழிப்பில் 2 பேரும் நேர்கோட்டில் நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு பெரியார் தாழ்த்தப்பட்டவருடைய சில மாநாடுகளில், அதாவது திராவிட கழகத்திலேயே சில பகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அங்கே போய் என்ன பேசுகிறார் தெரியுமா? எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற சாதி ஒழிப்பாளர்கள்லாம் அல்லது கொஞ்சம் முற்போக்காக பேசுகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தலித்துக்கிட்ட போய் ஜாதி ஒழிப்பு பேசும்போது நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் குளிக்கக்கூடாது, இந்த மாதிரி தானே பேசியிருப்பாங்க. அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் படித்து மேலே வந்துருங்களேன். இப்போ நேற்று கூட ஒரு யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயே நான் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, படித்து கலெக்டர் ஆகிட்டா எல்லாம் மாறிடும் சார். நீங்கள் கலெக்டராக ஒரே கேள்வி கேட்பார். இதை பெரியார் காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்களாம் படித்து மேலே வந்துருங்களேன், உங்கள் சமூகம் மாறிடும்ல அப்படின்லாம் பெரியார் கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ பெரியார் இதே வார்த்தையை சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கோபிநாத் சொல்லியிருப்பார்ல, நான் என்னவா இருக்கிறோன்னு அப்படியே ஏற்றுக்கிறது தானே சமூகம், அதுதானே ஈக்குவாலிட்டி. பெரியார் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் படித்து மேலே வந்த பிறகு ஏற்றுக்கிறதுக்கும் அல்லது நீங்கள் குளித்த பிறகு தான் ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதம் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு சமூகமே தேவையில்லை. நான் என்னவா இருக்கணும் அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டு, என்னவா இருக்கணும் அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டு இந்த மதத்தில் இருக்கிற இழிநிலையை போக்குறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மதத்தில் இருக்கிற இழிநிலையெல்லாம் நீங்கள் போகணும்னா நீங்களாம் இந்த மதத்தை விட்டு வெளில போங்க. அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதே தான் பெரியார். இந்த பக்கம் அவருக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல இருந்து சமத்துவத்தை எப்படி பேசுகிறார், உரிமை சார்ந்து பேசுகிறார். கிட்டத்தட்ட சாதி ஒழிப்பில் ஒரு நான் தலித் பேசும்பொழுது, நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, பெரியாரை தலித்துகளுக்கு எதிரியாக சித்தரிக்கிற ஒரு போக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, அதை முறியடிக்கணுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப அதை பேசுகிறேன். ஒரு நான் தலித் பேசும்பொழுது, ஜாதி ஒழிப்பில் இன்றைக்கி பேசும்பொழுது ஒரு தியாக நிலை இருக்கும். நான்லாம் எங்கள் ஊரில் அப்படிலாம் பார்க்குறதில்ல. நான்லாம் எங்கள் ஊரில் காலனி தெருவில் போயிட்டு வருவேன். நான்லாம் என் ஃப்ரெண்டு தலித்தாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். நான்லாம் என் ஃப்ரெண்டு எஸ்சி பையனாக இருந்தாலும் அவன் என் வீட்டுக்குள்ளே விடுவேன். இப்படின்னு ஒரு சமத்துவம் பேசுகிறாங்களாம். அவங்களாம் முற்போக்குன்னு சொல்லிக்கிட்டு சமத்துவம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த ஒருமைப்பாடு இருக்குல்ல, இதை ஒரு பெரிய, நான் இருக்கிறதுலே ஒரு பெரிய தியாகி தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க. பெரியார் ஒரு காலத்திலையும் தான் செய்த சாதி ஒழிப்பை தியாக நிலைக்கு கொண்டு போகவே இல்லை. அதனால தான் பெரியார் இன்னமும் நான் சமத்துவவாதியாகவும் அவருடைய உரிமைவாதியும் நான் பார்க்குறேன். பெரியார் ஒரு கட்டத்திலே கொண்டு போகல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி இருந்தோம்னா, நம்ம ஒருவேளை அப்படி இருந்தோம்னா, பெரியார் மாதிரி ஒரு பெரிய செல்வந்தருக்கு மகனாக பிறந்துட்டோம். அவங்க அப்பாவுக்கு பெரிய வியாபாரம், ஈரோட்டிலே பெரிய சொத்து இருக்குது, ஈரோட்டிலே பெரிய வாணிபம் இருக்குது, மரியாதை இருக்குது. ஜாதி ரீதியாக யாருமே அவரே சீப்போன்னு சொல்ல முடியாது, ஓர நில்லுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன் இந்த போராட்டத்துக்குள்ளே வராருல, அந்த இடத்துல அந்த தியாக நிலையை காட்டல. நான் இவ்வளோலாம் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவர் காட்டல, ஒரு இடத்துல கூட எழுதலை. நான் படிக்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. யாராவது ஒருத்தராச்சு நான் இதை பண்ணனே அவர் சொல்லுவாரான்னு பார்த்தா அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கடமைன்றார். என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இழிவுக்கு போக்குகின்ற ஒரு கடமை அப்படின்னு அவர் உணர்த்துறாரு. அதுதான் பெரியார்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆழப்பெரிய ஒரு, நான் என்னவா பார்க்குறேன்னா, ஒரு மனித மாண்பாக பார்க்குறேன். அவர் தன்னுடைய கடமை நினச்சி பண்ணுறாரு. அதை என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உறுத்து போனோம்னா, பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இதை சமத்துவம் நோக்கி போதில்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார்கிட்ட போய் பேசுகிறாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ அம்பேத்கர் சமத்துவம் நோக்கி எங்கே போய் பேசுவார்? அம்பேத்கர் சமத்துவமோ உரிமையோ எங்கே போய் பேசுவார்? அவங்களை ஆதிக்கப்படுத்துகிற பார்ப்பனியத்துக்கிட்ட போய் பேசுவாங்க. பெரியாரும் பார்ப்பனியத்துக்கிட்ட தான் பேசுகிறாரு, அம்பேத்கரும் பார்ப்பனியத்துக்கிட்ட தான் பேசுகிறார். 2 பேரும் ஒரே இலக்கில் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அம்பேத்கர் தனக்கு எதிராக நிற்கிற நான் தலித்த, அதாவது சாதி இந்துக்களை வசைப்பாடவே இல்லை.
அவங்க மேலே குற்றம் சொல்லவே இல்லை. ரொம்ப பெரிய ஆச்சரியம். நீங்களாம் இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு புரியுதா இல்லையோ, அன்னைக்கு அம்பேத்கருக்கு புரிஞ்சிருக்கு, இன்னைக்கு இருக்கிறவனுக்கு புரிய மாட்டேங்குது. யார் பிரச்சனைன்னு கேட்டால் இடைசாதி தான் எனக்கு பிரச்சனைன்றான், இடைநிலை சாதி தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறான். ஆனால் அம்பேத்கருக்கு அன்னைக்கே புரிஞ்சிருக்கு, எனக்கு இடைநிலை சாதி பிரச்சனை இல்லை, சாதி இந்து எனக்கு பிரச்சனை இல்லை, சாதி இந்துக்கு பின்னால் இருக்கும் பார்ப்பனியம் தான் எனக்கு பிரச்சனை. அம்பேத்கர் நிற்கிறார். பெரியாரும் அதே தான் சொல்கிறாரு. எனக்கு இங்கே இருக்கிற இடைநிலை சாதிகளுக்கு பெரியார் ஒரு 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 பெரிய பிரச்சனையை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பார்ப்பனியம் இங்கே இருக்கிற சித்தாந்தத்தை எப்படி உருவாக்கினானோ அதே தான் எல்லா இடத்துலையும் பரவலாக உருவாக்கியிருக்கான். ஆனால் நாம் ஏன் பார்ப்பனியத்தை எதுக்குறோம் அப்படின்றதுக்கு தெளிவாக பெரியார் ஒன்று சொல்கிறாரு, அம்பேத்கர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண், எனக்கு முன்னாடி பேசின மகிழவன் பேசின போது சொன்னார்ல, பண்பாட்டு மாற்றம். இந்த மண் பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பார்ப்பனர்கள் செய்து விட்டார்கள். அவங்க ஒரு கட்டத்தில் என்ன இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னா, இங்கே ஒரு சாதி இந்து தன்னை உயர்நிலை கொள்வது சரி அப்படின்னு சாதி இந்து மனநிலையிலையும், ஒரு தலித் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது, நான் இவனுக்கு ஏவல் அடிமை வேலை தான் செய்யணும் அப்படின்றது தன்னுடைய தலித் மனநிலையிலையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இதுதான் பண்பாட்டு மாற்றம். இது அம்பேத்கரும் பெரியாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பண்பாட்டு மாற்றத்தை ரெண்டு இடத்துலையும் செஞ்சுட்டு இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழிக்கிறாங்க. அவங்க முதல்ல கை வச்சதே பண்பாட்டு மாற்றத்தில் தான், ஆரியர்கள். அப்போது அம்பேத்கரும் பெரியாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் உள்ளே வந்து அம்பேத்கர் பெரியாருக்கு முன்னாடி இருந்த இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க, சமத்துவம் பேசுகிறவங்க யாருமே அம்பேத்கரையும் பெரியாரையும் போல பார்ப்பனர்களை, குறிப்பாக சாஸ்திரங்களை, வேதங்களை எதிர்த்து பேசவே இல்லை. அப்போது அம்பேத்கரும் பெரியாரும் உள்ளே வந்த பிறகு இந்த பண்பாடு இதனால தான் மாறிச்சு, இந்த வேதம் சொல்கிறச்சு, இந்த வேதத்தை வச்சு தான் இவனுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அப்படியா, அப்போ நான் வேதத்தை கொளுத்துறேன்னு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, வேதத்தை ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் கொளுத்துறாங்க. நீ இந்த பக்கம் கொளுத்து, நான் அந்த பக்கம் கொளுத்துறேன், அவ்வளோதான். இந்த பக்கம் அம்பேத்கர் படித்து மனுசாஸ்திரத்தில் என்ன இருக்கோ படித்து கிழிச்சு சொன்னார்னா அதை பெரியார் அப்படியே இங்கே செய்கிறார். அப்போ ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில், ஒரே நேர்கோட்டில், ஒத்த திசையில் போகிறதுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு பேரும் வேறு வேறு இதான ஆள்கள். நான் திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ரெண்டு பேரும் வேறு விதமான சூழலை பிறந்தவர்கள், ரெண்டு பேரும் வேறு விதமான சமூக கட்டமைப்பில் பிறந்தவர்கள். ஆனால் ரெண்டு பேரும் சாதி ஒழிப்பில் ஒரே நிலைப்பாட்டில் தான் கடந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அணுகுமுறையில் சமத்துவம், உரிமை சார்ந்து பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே விதமான கருத்துக்களை முன்வைத்து எனக்கு உரிமை எங்கேருந்து கிடைக்கணும் அப்படின்னா பார்ப்பனியத்துக்கிட்டேருந்து, சமத்துவம் எங்கேருந்து கிடைக்கணும்னா சாதி இந்துக்கிட்ட இருந்து. ஏன்னா சாதி இந்து தான் சமத்துவம் இல்லாமல் போயிட்டான், சாதி இந்து தான் என்னை தலித்துகளை அடிக்கிறான். அப்போ எனக்கு அவங்ககிட்ட இருந்து சமத்துவம் வேணும், பார்ப்பனியத்துக்கிட்ட இருந்து எனக்கு உரிமை வேணும். அவங்ககிட்ட கேட்கறத விட அவன் அகற்றுற வேலையை நான் பார்க்கணும், அவங்ககிட்ட நான் கேட்டு பெறதை விட அவனை அகற்றுற வேலையை நான் பார்க்கணும் அப்படின்றதுல மிக தெளிவாக பார்ப்பனியத்தை அகற்றுற வேலையை பார்க்குறாங்க. அது வரைக்கும் எந்த சாதி ஒழிப்பு போராளியும் இதை பண்ணலை. நீங்கள் அம்பேத்கர் பெரியாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு போராளிகள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா, சீர்திருத்தம் பண்ணிடலாங்க, என்னங்க அவங்க கூட உட்காந்து சாப்பிட்லாங்க. சமபந்தி போஜனமே பெரிய தியாகமாக இருந்திருக்கு. சமபந்தி போஜனம் என்பது பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அவங்க கூட பேசலாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலாங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய விதமான பெரிய சாதி ஒழிப்பு போராட்டமாக இருந்தது. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தில் சீர்திருத்தம் அப்படின்றாங்க. இந்த இந்து மதம் வந்து தீண்டாமையினால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, அதனால் இந்த தீண்டாமை நீக்கலாம். யார்? காந்தி மாதிரி. காந்தி என்ன சொல்வார் தெரியுமா? தீண்டாமை இருக்கக்கூடாது, ஆனால் சாதி இருக்கணும். எங்கள் ஐயாவும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒருத்த வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, டேய் சாதி இருக்கிறதால தானே இந்த தீண்டாமை இருக்குது, அதனால் சாதி இருக்கக்கூடாதுன்றான். காந்தி என்ன சொல்கிறாரு? சாதி இருக்கட்டும், தீண்டாமை ஒழியணுன்றாரு. ஏன்னா தீண்டாமை இருக்கிறதுக்கு காரணமே சாதியா, எனக்கு சாதியே வேண்டான்றாரு. அப்புறம் சாதிக்கு காரணம் கடவுளே வேண்டான்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது இந்த அணுகுமுறையில் தான் சமத்துவம், சுதந்திரம், உரிமை சார்ந்தும். சரி, யார்கிட்ட பேசினாங்க? பெரியாரும் அம்பேத்கரும் யார்கிட்ட பேசினாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. பெரியாரும் அம்பேத்கரும் இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, சாதி ஒழிப்பை யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, யார் சாதியால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்துலையா, யார் சாதியால் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களிடத்துலையா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட சாதி ஒழிப்பு பேசுவீங்களா, சாதியால் ஆதிக்கம் செலுத்துகிறவங்ககிட்ட சாதி ஒழிப்பு பேசுவீங்களா? ஆதிக்கம்
செலுத்துறவங்ககிட்ட தான் பேசணும். இன்றைக்கி அதானே சொல்கிறோம், சேரியில் பேசாத, ஊர் தெருவில் போய் பேசு. பெரியார் அதை தான் பண்ணார். பெரியார் சாதி ஒழிப்பு சார்ந்து பேசுகிற எல்லா மேடைகளும், ஊர் தெருக்களிலும், அவர்கள் உருவாக்கிய மேடைகளிலும் போய் அவங்க ஜாதியை பற்றி திட்டுறார். சாதி சங்க மாநாடுகளில் போய் பேசுகிறார். குறிப்பாக நான் தலித் உருவாக்கின, இடைநிலை சமூகம் உருவாக்கிய இந்த நாடார் சங்கம், வன்னியர் சங்கம், இந்த மாதிரியான சங்கங்களில் போய் பேசுகிறார். பறையர் சங்கம், பல்லர் சங்கத்திலையும் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார், நான் குறிப்பாக நாடார் சங்கத்தை பற்றி பேசும்போது சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நாடார் சங்கம் இன்றைக்கி அந்த சமூகம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சமூகம் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய வளர்ச்சியை விட தேச வளர்ச்சி முக்கியம்னு சுற்றிட்டு இருந்தது. பெரியார் அது ரொம்ப இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் அடுத்த ஒரு மாநில தலைவர்னு எங்கன்னா கன்னியாகுமரியில் தேடுவாங்க. ஏன்னா அது ஒரு பெரும்பான்மை சமூகம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சமூகம் எளிமையாக நேஷனலைஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு தேசியத்து உணர்வுக்குள்ளே போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அங்கே சுதந்திரம் போராட்டம் வளர்ந்தது ஒரு காரணம். அங்கே நிறைய போராட்டங்கள் நடந்தது, அதன் அடிப்படையில் கூட போயிருக்கலாம் கூட வச்சுங்களேன். ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாரு, உனக்கு தேசம் முக்கியமானு கேட்குறாரு. நாட்டு சுதந்திரம் அடைஞ்சு நீ என்ன ஆக போகிற, உன்னுடைய சமூகம் என்ன ஆக போகுது, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தேசியத்துக்கு கொடி தூக்கிட்டு போய் சுற்றுறீங்களே, இதெல்லாம் தேவையான்றார். இந்த இடத்துக்கு தள்ளிட்டு உனக்கு என்ன தேவைன்னா, உன் சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, அதை முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படின்னு சாதி சங்க மாநாட்டில், நாடார் சங்க மாநாட்டில் போய் பேசுகிற அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறார். நான் தலித்துக்கிட்ட தான் பேசுகிறாரு. அதே பாருங்க, பல்லர் பறையர் சமூகம் அந்த கூட்டங்கள் அவர் பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ இந்து மதத்தில் இருக்காதன்றார். அவங்கிட்ட என்ன பேசணுமோ அதை தெளிவாக பேசுகிறார். இதே தான் அண்ணல் அம்பேத்கர் அங்கே பண்ணுறாரு. அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்தில் கூட நான் தலித்துக்கு போயிட்டு நீங்கள் தான் எனக்கு எதிரானவங்க பேசவே இல்லை. அம்பேத்கர் ஒரு இடத்துல கூட பெருசாக நான் தலித்த, குறிப்பாக இடைநிலை சமூகம், சாதி இந்துக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் பேசவே இல்லை. அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மேலே ஒரு பாப்பா இப்படி இருந்து உங்களை பண்ணிட்டு இருக்கானே, அது உங்களுக்கு தெரியுதா, உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவனுக்கு உரைக்கிற அளவுக்கு ஒரு அறிவுரை கூறுறாரே தவிர அவன் மேலே கோபமே கொள்ள. அப்போ ரெண்டு இடத்துல யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் மிக தெளிவாக சாதி இந்துக்கிட்டையும் தலித்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஆனால் உரிமையை சார்ந்து பேசும்பொழுது பார்ப்பனர்கள் எதிர்ப்பும், சமத்துவம் சார்ந்து பேசும்போது இடைநிலை சமூகமும் தலித்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. தலித்துகள் எப்படி மாறணும், ஏன் இந்த நிலைமைக்கு இருக்கீங்கிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அடுத்ததாக இந்து மதம் சார்ந்து ரெண்டு பேருடைய கருத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்து மதம், பார்ப்பனியம், இந்துத்துவம், இது ரெண்டுத்துலேயுமே ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான். இந்துத்துவம்னு ஏன் அதை நான் கொண்டு வரேன்னா, என்னோடய டெஃபினிஷனை நான் எப்படி இந்துத்துவத்தை புரிஞ்சுக்கிறேன்னா, பார்ப்பனியம் டைரெக்டாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணாது, அதை இந்துத்துவம் மாற்றி நான் தலித்தெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு இந்துத்துவத்தை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பெரியார், அம்பேத்கர் எதை தீர்க்கமாக எதிர்த்தார்கள் என்றால் பார்ப்பனியத்தையும் இந்துத்துவத்தையும் எதிர்த்தார்கள். இப்போ ரெண்டு பேரும் எப்படி பார்ப்பனியத்தையும் இந்துத்துவத்தையும் ஒருமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு சடங்குகளை சொல்லி, சாஸ்திரங்களை சொல்லி, என் நிலைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நீ ஒன்று சொல்கிறியோ அதை நான் தூக்கி போட்டு கொளுத்துறேன் அப்படின்னும் போது பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க. எங்கெல்லாம் நான் என்னுடைய இடஒதுக்கீடு சார்ந்து பேசும்பொழுது நாமெல்லாம் இந்துக்கள் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்களோ அந்த இடத்துல இந்துத்துவத்தை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக இந்த வட்டமேஜை மாநாடுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு இரட்டை வாக்குரிமையும் இதுவும் பெற்று கொண்டு வந்தார், நம்மளுடைய தனித்தொகுதியும் கொண்டு வந்தார். இப்போ இந்த தனித்தொகுதி வந்த பிறகு எல்லோரும் அம்பேத்கர் கிட்ட போய் ரொம்ப மூர்க்கமாக கேட்குறது என்னென்னா, காந்தி கேட்குறது என்னென்னா, காந்தி டைரெக்டாக சொல்லிடலாம், காந்தி கேட்குறது என்னென்னா, நீங்கள் இந்து மதத்திலேருந்து தனித்து ஒரு தொகுதி போயிட்டீங்கன்னா அதுவே ஒரு தீண்டாமை இல்லையா, அவங்களை கடைசி வரைக்கும் தனித்து வைத்தது போல இருக்காதா, இந்து மதம் அழிந்து விடாதா, இந்து என்ற ஒரு குடைக்குள்ள அது இருக்கணுமா இல்லையா, அவங்க அப்போ தானே வலிமையாக இருப்பாங்க, அவங்களை தனிமைப்படுத்திட்டு அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் இல்லையா அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாரு. அப்போ அம்பேத்கர் ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கோயிலில் இருந்து, இந்த மதத்தில் இருந்து எனக்கு பேசுவதற்கான உரிமை இல்லை, இந்த கோயில் நுழைவதற்கான உரிமை இல்லை, இந்த 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 கோயிலில் வழிபடுறதுக்கான உரிமை இல்லை, அல்லது புரோகிதம் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை, குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கான உரிமை இல்லை, எந்த உரிமையும் இல்லை. ஆனால் நான் எப்போ இந்து மதத்தை விட்டு வெளில போகிறேனோ அப்போ நம்மளாம் இந்துக்கள் ஒரு கொடைக்குள் வரணும் அப்படின்றது சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போது இந்த பக்கம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் இந்துத்துவத்தை எதிர்க்கிறாங்க. எப்போல்லாம் நான் தலித் உள்ளுக்குள்ளே வராங்களோ அப்போல்லாம் இந்துத்துவ ஐடியாலஜிஸ்ட்டை ரொம்ப தீர்க்கமாக
இந்து அப்படின்ற மதம் எனக்கு தேவையில்லை, இந்துன்ற மதம் எனக்கு எதிரானது, இந்துன்ற மதம் என்னை இழிநிலைக்கு தள்ளக்கூடியது, இழிநிலை போங்க, நான் மதம் மாற்றம் தான் எனக்கு சிறந்த வழி அப்படின்னு 2 பேரும் தீர்க்கமாக இருக்காங்க. இது பெரியார் வந்து ஒரு சில மாற்று கருத்து இருக்குது. பெரியார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியார் வந்து இஸ்லாம் மதத்துக்கு போக சொன்னார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரியார் வந்து யாரை போக சொன்னார் அப்படின்றதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். யாருக்கு மதம் தேவை, யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க மாறிக்குங்க. எனக்கு கடவுளும் வேண்டாம், மதமும் வேண்டாம், ஜாதி ஒழிப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே இருந்துக்குங்கன்ட்டு பெரியார் தெளிவாக இருந்தார். ஆனால் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மக்களை இனநிலை போக்க என்ன பண்ணணுமோ அதற்கான ஒரு தீர்வை நோக்கி, சாதி ஒழிப்பை நோக்கி இந்த மதத்திலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னா அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு அம்பேத்கரும் பெரியாரும் நிற்கிறாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் யாருக்கான தலைவர்கள்? இந்த 2 விஷயத்தில் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டியை தேடி படிக்கும் பொழுது ஒரு விஷயம் கிடச்சிது. என்னென்னா, பேசும்பொழுது எனக்கான கண்டென்ட்டை ரொம்ப முக்கியமாக கொடுத்தது பேரன்பு தான். அம்பேத்கரை தலித்துகளுக்கு எதிராகவும் பெரியாரை வந்து தலித்துகளுக்கு எதிராகவும் அம்பேத்கரை இடைநிலை சமூகத்துக்கு எதிராகவும் சித்தரிக்கிற இந்த வேலையை தொடர்ந்து இன்றைக்கி இருக்கிற சமூகம் பண்ணிகிட்டே இருக்குது. அதில் ஒரு சில தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு போக்கு இருக்குல்ல. பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு தலித்துகளுக்கு நல்லது பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இடஒதுக்கீடு 1950 வரைக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. நீதி கட்சியினுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு 1950 வரைக்கும் இருக்குது. செண்பகம் துரைராஜன் அப்படின்றவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குனா, அவங்க கொஞ்சம் இதை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர்ஸ், நண்பர்களே, தொடர் கொஞ்சம். செண்பகம் துரைராஜன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த லேடிக்கு 35 வயசு. அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு எழுத முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த இடஒதுக்கீடுனால எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லோருக்கும் சம வாய்ப்புன்ற அடிப்படையில் இது மறுக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில் இந்த வழக்கை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை நீதிமன்றம் அதை வந்து தடை செய்யுது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே ஓகே பண்ணிடுது. 1950 பெரியார் என்ன பண்ணார் தெரியுமா? அது எப்படி இந்த மாகாணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடை ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் முட்டுக்கட்டை ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் போராட்ட ஆரம்பிக்கிறாரு. பெரியார் மட்டும் இல்லை, அன்னைக்கு திமுக அண்ணா தலைமையில் இருந்த திமுகவும் போராட்டத்தில் களத்தில் இறங்குறாங்க. இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, 1951 புதியதாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த அத்தனை ஜாதிக்குமான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் கிடைக்கிறதுக்கே பெரியார் மட்டும்தான் காரணமாக இருக்கார். அப்போ நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு தலித் கல்லூரிக்கும் வேலைக்கும் போகிறான் அப்படின்னா அதற்கான வாய்ப்பை இந்தியா அளவில் பெற்று தந்த ஒரு தலைவர் அப்படின்னா அதுக்கு தந்தை பெரியாரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பெரியார் இதை பண்ணுறார். இது தலித்துகளுக்காக பெரியார் செய்தது. அம்பேத்கர் நான் தலித்துக்காக, அதாவது ஓபிசிக்காக ஒன்று செஞ்சுருப்பார்ல. அம்பேத்கர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் வந்து இடஒதுக்கீடு வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னா, ஏன் அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, அன்னைக்கு வந்து உண்மையிலே பிற்படுத்தப்பட்டவருக்கான வரையறை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் ஒரு வேலையை பண்ணான். அவன் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருந்தான். அது எளிமையாக அவனுக்கு கிடச்சிது. ஒரு விஷயம் நாம் உருவாக்கணும், ஒரு இடஒதுக்கீடு எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இவங்களுக்கு நான் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னா இவங்க என்ன நிலையில் இருக்காங்க, யார் இவங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நான் கொடுக்கணும். அப்படி ஒரு தரவே என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால் கொடுக்கவே முடியாது. அப்போது அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, அப்படி ஒரு தரவே இல்லை, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு கிடச்சிச்சு. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 340 போயிட்டு இப்போ வேணால் செக் பண்ணுங்கள், 340 சரத்து 340 அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் தி கிரியேட்டிங் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
யார் ஓபிசி என்று ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உருவாக்குவதற்கு அப்படின்னு ஒரு சரத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த சரத்து 1950 நிற்கிது. அவர் வெளியில் வந்த பிறகு 56க்கு அப்புறம் அது அப்படியே நிற்கிதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் போராடி பார்க்குறாரு. அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா 1956 அவர் வெளியில் வர்றாருல, 53 56 வெளியில் வர்றாரு. இப்போ வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 காரணங்கள் சொல்கிறார். முதல் காரணம், இந்து மசோதாவை நிறைவேற்றாதது. நான் அமைச்சர் பதவியிலேருந்து வெளியில் வர்றாரு, இந்து மசோதாவை நிறைவேற்றாதது. ரெண்டாவது, ஃபினான்ஸ் கமிட்டியில் அவருடைய பேரை இணைக்காதது. மூணாவது அவர் சொன்னது என்ன தெரியுமா, பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த 340 அமுல்படுத்தாமல் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டுக்கான ஆய்வை மேற்கொள்ள ஒரு கமிஷன் அமைக்காமல் இருக்கிறது ஒரு காரணம் வச்சு வெளியில் வர்றார். நீங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, தலித்து அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டு. பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பதவியை துறந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதனால தான் சொல்கிறேன், டாக்டர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டோர் தலைவராகவும் அண்ணல் தந்தை பெரியார் அவர்கள் தலித்தினுடைய தலைவராகவும் நல்லா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த 340 எப்போ அமலுக்கு வருதுன்னு பாருங்கள். காக்கா கலேல்கர்னு ஒருத்தர் வராரு, அவர் ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன் என்ன சொன்னாங்க, 70% பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆகிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காக்கை கலேல்கர் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது, இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் எழுதும் போது, நான் ஒரு சாதிய சிந்தனையில் எழுதிட்டேன், தயவுசெய்து இதை அமுல்படுத்தாதீங்க அப்படின்னு அவரே நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்புறம் அது கிடப்பில் போடப்படுது. அதன் பிறகு தான் மண்டல் கமிஷன் வருது. மண்டல் இந்த ஆர்டிகல் 340 பேஸாக வச்சு மண்டல் கமிஷன் உருவாகுது. அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை கொடுத்து அதன் பிறகு வெளியே வந்ததுக்கு காரணம் விபி சிங் அவர்கள். ஒன்று, இங்கே இருக்கிற இடைநிலை சாதிகள் டாக்டர் அம்பேத்கரை பாராட்டணும், அல்லது மண்டல் கமிஷனை பாராட்டணும், அல்லாது அது என்னுடைய ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்ட்டு அதை அமல்படுத்தினார விபி சிங்கை பாராட்டணும். இந்த 3 பேரையுமே பாராட்டாம இந்த இடைநிலை சமூகம் வேறு யாரையோ பாராட்டிட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்துங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு அம்பேத்கரால் நிறைவேற்றப்படுகிறது, தலித்தினுடைய இடஒதுக்கீடு பெரியாரால் உறுதி செய்யப்படுகிறது. ஆகையால் பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கான தலைவர்கள் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.